மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இப்போ ஏப்ரல் மாதத்தில் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கிறது இதுதான். இப்போது நீங்கள் தான் உங்கள் பசங்களை ஜாக்கிரதையாக ஏப்ரல் மே அப்புறம் ஜூன் கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல. இது வேற வெயில் சீசன், மழையும் வரும் வெயிலும் வரும், நம்மளால் சொல்ல முடியாது. இதனால் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதை பற்றி நான் இப்போ பேச வரல. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் என்ன விஷயத்தை பேச வந்தேன்னா, இப்போ பிரேக்கிங் நியூஸாக போகிறது. பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்னது ஒரு எப்படி சொல்கிறது, கடத்தற்காரங்க வந்து கடத்திருக்காங்க. அப்புறம் விளையாட போன அந்த பொண்ணு காணும். உங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி மட்டும் விளையாண்டுட்டு வரா. அப்புறம் உங்கள் தங்கச்சி கிட்ட உங்கள் அக்கா எங்கன்னு கேட்குறாங்க. அந்த அக்காவுக்கு 5th படிக்கிறாங்க, 10 வயசு. எனக்கு அக்கா தான், 5th படிக்கிறாங்க. ஏப்ரல் 6 5 இப்படி தான் நடந்துச்சு. ஏப்ரல் 2 அந்த மாதிரி இருக்கும், எனக்கு தெரியல. இப்போ தான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு, நான் இப்போ சொல்லுறேன். அப்புறமா வந்து இவங்களும் அங்கே இங்கேன்னு தேடி பார்த்துருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எங்களால் பார்த்துக்க முடியாது, நீங்கள் தானே பார்த்துக்கோங்க பசங்களை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னது, அவங்க வந்து சண்டை போடுறாங்க, மொத்த ஊருமே வந்து சண்டை போடுறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க சரின்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடம். அப்புறம் ஒரு சின்ன பையனை விசாரிச்சு பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து அவனை கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க, இவன் ஓடி வந்திருக்கான். இந்த பொண்ணு எப்படி அவங்க கிட்ட சிக்கினாங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாத்தா, இந்த தாத்தாவும் அப்புறம் ஒரு அண்ணா, ஒரு 43 இந்த மாதிரி ஏஜ் இருக்கும். இந்த அண்ணா இந்த பொண்ணை வா பாப்பா நம்ம சாக்லேட் தரேன், அங்கே போ இங்கே போ அப்படின்ட்டு கூப்பிட்ருக்காங்க. அந்த சின்ன பையன் போல் இந்த பெரிய அக்கா போயிருக்காங்க. விசாரிச்சு பார்த்துல கெட்டுச்சு. ஒரு 2-3 நாளில் கழித்து ஒரு சாக்கடை கிடைக்கிது. அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா சாக்கடையில் அந்த பொண்ணு போட்டிருக்காங்க. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அழுன்னு அழுறாங்க. இந்த பொண்ணு செத்துச்சு. அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அங்கே அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அங்கே உடஞ்சி போன கண்ணாடி, அது இது எல்லாமே உடஞ்சி போனது எல்லாமே இருக்குது. இந்த பொண்ணு அந்த அண்ணன் கூப்பிட்றாங்கன்னு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கட்டி போட்டு கை கால் கட்டி போட்டு இது பண்ணிடுறாங்க. அப்புறம் பேட் டச்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. அதனால இந்த பொண்ணு இதாக அட்டகாசு பண்ணுது, என்னை வெளியே விடுங்கன்னு. அதனால இவ்வளோ வெளியே விட்டால் போய் சொல்லிடுவா அப்படின்ட்டு கொலை பண்ணி அப்படியே சாக்கடையில் போட்டுக்கிட்டான். அதோட முக்கியமான விஷயம், இந்த பொண்ணுக்கு டாய்ஸு, புக்ஸு, நோட்ஸு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து அந்த பொண்ணை புதைக்கும் போது டாய்ஸு, புக்ஸு எல்லாமே போட்டு புதைச்சிட்டாங்களாம்மா. இதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக ஏப்ரலில் போயிட்டுருக்கு. உங்கள் பசங்களை தெரியாமல் மத்தியானம் மட்டும் வெளியவே விட்டுறாதீங்க. உங்கள் தமிழ் நியூஸ் நான் சொல்கிறேன், வெளியவே விட்டுறாதீங்க. ப்ளீஸ் வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை.